இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த லோயர் கிளாஸோட மேத்ஸ் தான். கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணுங்கிறதுக்கோசரம் நம்ம லோயர் கிளாஸையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நம்ம லோயர் கிளாஸில் இருக்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் லேர்ன் பண்ணாதான் நம்ம வந்து 11th 12th இருக்க சம்ஸை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல், அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்ன? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்க போகிறது algebraic expression. Algebraic expression என்ன? The combination of constant and variable. Variablesனா நமக்கு தெரியும், x, y, z இது வேணாலும் எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூ வேணாலும் அசைன் பண்ணலாம். ஆனா கான்ஸ்டன்ட்னா ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட், கிராவிட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல கிராவிட்டியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ பிசிக்ஸ்ல நிறைய கான்ஸ்டன்ட்னா படிச்சிருப்பீங்க. 100 ரூபாய் 100 rupees அப்படின்னு சொல்றது கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது வேரியபிள். ஒரு பேஜுக்கு இப்போ எக்ஸுங்கிறது ஒரு பேனா, ஒய்ங்கிறது ஒரு பென்சில். பேனாவும் பென்சில் வாங்குறீங்க. சரிங்களா? பேனாவோட வேலை, எக்ஸுங்கிறது பேனா பென், ஒய்ங்கிறது பென்சில். சரிங்களா? பேனாவோட விலை வந்து 2 ரூபா, பென்சிலோட விலை 1 ரூபா. ரைட்டுங்களா? அப்போ பேனாவை தானே நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க. பேனாவை எக்ஸ்ன்னு எடுத்துட்டனால 2 பேனா வாங்கியிருக்கீங்கன்னா 2xன்னு வச்சுக்கோங்க. 4 பென்சில் வாங்கியிருக்கீங்க 4yன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? நீங்கள் இன்டைரக்டா 2 இன்டூ இந்த பேனாவோட வேலை 2 ப்ளஸ் பென்சிலோட வேலை 1. எவ்வளோ வேலை வருது? 2 2s are 4 ப்ளஸ் 4 4 4 எவ்வளோ வருது? 8 வருது. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஜென்ரலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 8ங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஈக்குவேஷன் செட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு செட் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொன்று x ப்ளஸ் ஒய். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு பேனா ஒரு பென்சில் மட்டும் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ வந்திருக்கும்? 3 வந்திருக்கும். சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்களேன். சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும். எப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுப்போம், சால்வ் பண்ணுவோமா? இதை பாருங்க. 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 8. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஒய். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 3 மைனஸ் ஒய்ன்னு போடலாம். அப்போ ஏன் அதை போடுறோம் அப்படின்னா 2 எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம்? 3 மைனஸ் ஒய். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஒய்ன்னு போட போறீங்க. ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 8. அப்போ பாருங்க, இங்கே எக்ஸுங்கிறது டிஸப்பியர் ஆகி இந்த ஈக்குவேஷன் ஒய்ங்கிற ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. அதாவது 2 வேரியபிளாக இருந்தது ஒரு வேரியபிளாக ரெடியூஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கிற போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம் பாருங்க. உள்ளுக்குள்ளார இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணா 6 மைனஸ் 2y பிளஸ் 4y ஈக்குவல் டு 8. அப்போ பாருங்க, இந்த மைனஸ் 2y 4y ரெண்டுமே சேம் பேட்டர்ன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். சரிங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணி உனக்கு எது வந்து கிரேட்டர் சைனோ அதை புட் பண்ணணும். அப்போ பாருங்க 4y அது மைனஸ் 2y. அப்போ 2 4. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2y தான் வரும். அது பாசிட்டிவ் சைன் தான் போடணும். ஏன்? இது கிரேட்டர், இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ்ல உள்ள வேல்யூ கிரேட்டரா இருக்கு, நெகட்டிவ்ல உள்ள வேல்யூ ஸ்மாலரா இருக்கு. அப்போ ரெண்டையும் அல்ஜிபிரிக் சம் எடுத்து கிரேட்டர் சைனை நம்ம போடணும். சரிங்களா? ரைட், போட்டேன். அதுக்கப்புறம் என்ன? 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. சரிங்களா? இதைத்தான் நம்ம இப்படி மாத்தியாச்சு. அடுத்து பாருங்க, இந்த 6 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 8 மைனஸ் 6. 6 இந்த வந்து என்ன பண்ணுது? ஆப்ரேஷன் அடிஷன் பண்ணுது. இங்கிட்டு வந்தா மைனஸ் போடும். அப்போ 8 மைனஸ் 6 எவ்வளோ வருது? ரிமூவ் பண்ணா 2 வரும். அப்போ 6 பிளஸ் சாரி, அப்போ என்ன வரும்? 2y ஈக்குவல் டு 2 வருது. சரியா? ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த 6 அங்கிட்டு கொண்டு போகணும். அப்போ 8 மைனஸ் 6. சரிங்களா? அப்போ என்ன வருது? 2. 8 மைனஸ் 6னா 2 தானே? 2y. அப்போ y வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? அந்த 2 மல்டிப்ளைருக்கு இது போனால் டிவைட் ஆகும். அப்போ 2/2 என்ன வரும்? கேன்சல் ஆகிட்டு 1 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 1 தான் நம்ம வச்சிருந்தோம், பென்சிலோட வேல்யூ. ரைட்டு. அப்போ பாருங்க, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 தானே வச்சிருந்தோம். ஸோ நீங்கள் ஒய்யோட வேல்யூ 1 இருக்கனால டேரெக்டாக அதில் 1 அப்ளை பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த 1 இங்கிட்டு போனால் மைனஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. சரிங்களா? ஒரு பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் இப்படி தான் ஒர்க் பண்ணுது. சரி, இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா
இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன 1 இருக்கு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, கான்ஸ்டன்ட் 3 இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, இங்க ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு, கான்ஸ்டன்ட் 8 இருக்கு. 8ங்கிறது ஒரு நம்பர், மாற போறதே கிடையாது. கோஎஃபிஷியன்ட்ங்கிறது இந்த வேரியபிள் பக்கத்துல இருக்கும். இது வந்து என்ன, இந்த எனி ரியல் நம்பரா இருக்கலாம். சரியா? அப்ப அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அப்ப நமக்கு எனக்கு ரூட்டுக்குள்ளார கூட இருக்கலாம், ரூட் டூ எக்ஸ்ன்னு கூட இருக்கலாம். ரூட் 2 வந்து இரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். சரியா? நம்ம அடுத்து பார்க்க போறது பாலினாமியல்னா என்னன்னு பார்க்கிறோம். பாலினாமியல் இந்த பாலினாமியல் அப்படின்னா இதுல வேரியபிள்ஸ் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கும், வேரியபிள் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் எழுதலாமா? ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா f of x equal to a power 0 plus a power 1 x power 1 plus a power 2 x power 2 plus a power 3 x power 3 அப்படியே up to a power n x power n. சரியா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், இது x இங்க என்ன, இங்க வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இங்க x பவர் 0 ன்னு கூட நம்மளா டம்மியா கொடுத்துக்கலாம். x பவர் 0 ஓட வேல்யூ 1 தானே. அப்ப இங்க x பவர் 1, அப்ப இங்க வந்து x பவர் 1 ஓட கோஎஃபிஷியன்ட் a1, x ஸ்கொயர்டு இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட் a2. இந்த மாதிரி we can write like that. சோ அப்ப இது ஒரு ஜெனரல் டைப் ஆஃப் பாலினாமியல் வச்சுக்கலாம். சோ புரியுதுங்களா? இது ஜெனரல் பாலினாமியல். அப்ப நம்ம f of x கூட இங்க வச்சுக்கலாம், g of x வச்சுக்கலாம், p of x வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, அப்ப இது ஜெனரல் பாலினாமியலை பத்தி தெரிஞ்சாச்சு. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் என்ன பாருங்க. f4y cube plus 2y square plus root 2y plus 3. இப்ப இது வந்து என்னது, பாலினாமியலா? பாலினாமியல் தானே. இந்த பாலினாமியல் பாத்தீங்கன்னா இங்க கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க வந்து என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்ப எனக்கு நான் நெகட்டிவ் இன்டிஜர் பவர் இங்க, இப்ப எனக்கு நெகட்டிவ் பவர் இருக்கா இங்க ஏதாவது? இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜரா தானே இருக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கு. இங்க வேரியபிள் என்ன இருக்கு, y தான் வேரியபிள். சரிங்களா? அப்ப நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர் இருக்கிறனால நான் இத பாலினாமியல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் பாருங்க, இங்க அடுத்து பாருங்க, இது பாலினாமியலா பாருங்க. 4x பவர் -4 plus 5x பவர் 2. இது பாலினாமியலா? ஏன் பாலினாமியல் இல்ல? இங்க ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், -4ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர். சரிங்களா? இன்டிஜர்னா தெரியும், 0 1 2 3 இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர், அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் நெகட்டிவ் சைடு, இங்க பாசிட்டிவ் சைடு. ஸோ இது வந்து இன்டிஜரோட செட்டு. ஸோ இந்த பவர் வந்து நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கிறனால இதை நம்ம பாலினாமியல்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ பாலினாமியல். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, m ஸ்கொயர் பிளஸ் 4/5 m பிளஸ் 8. 4/5 m பிளஸ் 8 இது பாலினாமியலா? இங்க வேரியபிள் என்ன இருக்கு, m இருக்கு. இங்க m ஸ்கொயர், இங்க ஸ்கொயர் தான் இருக்கு, இங்க m பவர் 1 இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட். அப்ப இந்த பவர் ஆனது, இங்க கொடுத்திருக்க வேரியபிளோட பவர் ஆனது எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர். நான்
நெகட்டிவ் இன்டகிரல் பவர் இருக்கிறதால இதை நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். சரி, m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா இங்க எதுவும் இல்லைன்னா 1. இங்க m ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 4/5. சரிங்களா? ரைட். இப்ப இதுதான் நமக்கு பாலினாமியல் தெரியுது. அடுத்தது பாருங்க, இப்படியும் இருக்கலாமே. பாருங்க, √5y². இது பாலினாமியலா? பாலினாமியல் தான். பிகாஸ் இங்க நமக்கு கான்ஸ்டன்ட் தான் வரணும், எனக்கு இது மாதிரி y⁻1 வரணும் ஸோ அப்படின்னா அவசியம் இல்லை. எனிதிங். ஸோ நமக்கு இங்க வந்து குவாட்ராட்டிக்கா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க வேரியபிள் என்னது? வேரியபிள் வந்து y தான். அப்ப y இங்க மேக்ஸிமம் பவர் என்ன? 2. ஏன்னா இங்கேயும் நான் நெகட்டிவ் இன்டகரல் பவர் இருக்குது, நான் நெகட்டிவ் இன்டகரல் பவர் இருக்குது, நெகட்டிவ்லாம் இல்லை. ஸோ அதனால இதை பாலினாமியல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 2r² 2r² plus 3r minus 1 plus 1/r. இது பாலினாமியலா? whether it is polynomial or not? No, because இந்த r மேல கொண்டு போனோம்னா என்ன வரும்? 3r minus 1 plus r power minus 1 வரும். சரிங்களா? இந்த இது வந்து 1/r வந்து r power minus 1 எழுதியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்ல. அப்ப இங்க வந்து எனக்கு இட் ஷோஸ் இட் இஸ் நாட் அ நான் நெகட்டிவ் இன்டகிரல் பவர், இது நெகட்டிவ் இன்டகிரல் பவர். அதனால எனக்கு இதை வந்து பாலினாமியல் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ பாலினாமியல். அடுத்து பாருங்க, இது பாலினாமியலா? 8 plus √q. வேரியபிள் என்ன? q. வேரியபிள் q. அப்ப வேரியபிள் இங்க ரூட் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 8 plus q power 1/2. ஸோ ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு qங்கிறது, அது வந்து என்னவா இருக்கு? ரேஷனல் நம்பரா இருக்கு. ரேஷனல் நம்பரா இருக்கு, p/q ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்டகிரல் பவரா இருக்கணும். 1 2 3 4 5 பாசிட்டிவ் இருக்கணும். ஸோ அதனால இது எனக்கு என்னது? இந்த q பவர் 1/2 இருக்கனால 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஏன்னா அப்ப 0 கூட இருந்துச்சுன்னா 8ங்கிறத வச்சுட்டு கூட கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கூட சொல்லிடலாம். இங்க நமக்கு 1/2 இருக்கனால இதை நம்ம இந்த q வேரியபிளா வச்சு பாலினாமியல் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ பாலினாமியல். 5n பவர் 4/5 plus 6 பவர் n minus 1. இது பாலினாமியலா? என்னங்கிறது வேரியபிள். இங்க பவர் வந்து 4/5 வந்திருக்கு, ஃபிராக்ஷனா இருக்கு. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q, ரேஷனல் நம்பர். ஸோ நாட் அ பாலினாமியல். நாட் அ பாலினாமியல். சரியா? ரைட். இப்ப டிகிரி ஆஃப் பாலினாமியலை பத்தி பார்ப்போம். டிகிரி ஆஃப் பாலினாமியல். Six x y power 8, 5 x square and y cube z square minus 7 xy plus 4 y square z plus 3. இதுல எத்தனை டேர்ம் இருக்கு? மொத்தமா எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 4 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம்ல தனித்தனியா பார்க்கலாமா? பாருங்க, இதுல 6 x y power 8 has டிகிரி எவ்வளோ? இதுக்கு 1, இதுக்கு 8. எக்ஸுக்கு 1 தானே இருக்கு, 2 மல்டிப்ளைல தானே இருக்கு. எக்ஸுக்கு பவர் 1 இருக்கு, y பவர் 8 இருக்கு. அப்ப 1 plus 8 எத்தனை? 9. அடுத்தது
5x ஸ்கொயர் y கியூப் z ஸ்கொயர். எவ்வளோ டிகிரி இருக்கு? மொத்தமாக வேரியபிள் 3 வேரியபிள் என்ன மல்டிப்ளைல தானே இருக்கு. அப்போ 2 + 3 + 2 எத்தனை வரும்? 2 + 3 + 2 5 7 7. இப்போ வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் இதில் 7. அடுத்தது இதில் பாருங்க, இந்த டேர்ம்ல 7xy இதில் பவர் வந்து 2 பவர் இருக்கு. அடுத்தது 4y ஸ்கொயர் z இதில் பவர் வந்து 3 பவர் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா நான் டிகிரி ஆஃப் பாலினாமியல் இதை சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எது லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட்னு பார்க்கணும். லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட் இங்கே 9 இருக்கு, இங்கே 7. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட் வந்து என்னவா இருக்கு? 9 இருக்கு. அதுக்கு அடுத்து 7 இருக்கு, அதுக்கப்புறம் 3 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு. இப்போ லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட் தான் நான் என்னவா எடுத்துக்க போறேன்? டிகிரி ஆஃப் பாலினாமியல் எடுத்துக்க போறேன். அப்போ டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட்னா பவர் in the given polynomial. சரிங்களா? அப்ப 9 தானே. அப்ப டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 9 இங்க கொடுத்துருக்கு. சரிங்களா?